Procrastination is a thief of your time. தள்ளி போடுதல் இந்த குணம் வேண்டவே வேண்டாம். நிறைய நேரங்களில் நம்ம இன்னைக்கு பண்ண வேணாமே, நாளைக்கு இந்த ஒர்க்கை பண்ணலாமே, ஐயோ இன்னைக்கு இதை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி தள்ளி போடுறதுனால நிறைய பின் விளைவுகள் இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தில் முடிக்க முடியாது. நினச்ச நேரத்தில் முடிக்க முடியலன்னா நம்மால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நம்ம நினச்சதை அடையவும் முடியாது. இந்த தள்ளி போடுதல் குணம் 90% ஏன் 99% நம்ம எல்லார் இடத்துலையும் இருக்கும், ஏன் கூட இருக்கும். ஸோ இந்த குணத்தை எடுத்துட்டு எப்படி தள்ளி போடாமல் நம்ம நினச்ச செயல்களை அப்பப்பெல்லாம் பண்ணி குவிக்காக நம்ம நினச்சதை அடைய என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸை தான் இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி, எப்படி இருக்கீங்க? ஒரு சந்தோஷமான ஒரு நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் ஆர்ஜே உனோட தமிழ் மோட்டிவேஷனல் தமிழ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பாட்காஸ்ட் முழுக்க ஃப்ரீயாக உங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை நிறைய பீப்புளை ரீச் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய பீப்புள், நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை எடுத்து செல்லணும். நீங்கள் ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், உங்களோட ரேட்டிங்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் சீக்கிரமே போகிறோம். என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்றைக்கி உள்ளே போகிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஏன் நான் போகிறேன்னா, ஒரு தோழி அவங்களோட ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் இதை பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம நேரடியாக டாபிக் உள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நண்பர் ராஜ்குமார் அப்படின்றவர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்களும் மெசேஜ் பண்ணலாங்க. RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் இல்லை எந்த ஒரு டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பலாம். உங்களோட வாய்ஸும் இந்த பாட்காஸ்ட்டில் இடம் பெறலாம், நீங்கள் பேசலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குணம் வேண்டவே வேண்டாம். ப்ரோக்ரஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ப்ரோக்ரஸ்டினேஷன் இது சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது தமிழில் தள்ளி போடுதல் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுதே நம்ம மனசில் ஒரு உள்ளமாக ஒரு ஓரமாக எட்டி பார்த்து, இன்றைக்கி இந்த வேலை வேணாமே, நம்ம நாளைக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தள்ளி போடுவோம். இது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஸோ நம்ம லைஃப்லேயும் சரி, நிறையா நேரங்களில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெஸ்லாம் துவைச்சி வச்சா நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் நினைப்போம். பட் ஆனால் இன்றைக்கி துவைக்க இன்றைக்கி வேணாமே, நாளைக்கு பண்ணலாமே. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் ஆரம்பித்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம இந்த தள்ளி போடுறதில் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தள்ளி போடுறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இதனால் நம்ம நினச்ச டாஸ்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதை கம்ப்ளீட் பண்ண முடியாதனால நம்மளால் ஈஸியாக நம்ம நினச்சதை அடைய முடியாது. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் என்னப்பா நம்ம வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்ட் ஆக போகுதுன்னு நினச்சிங்கன்னா, நிறைய இருக்குங்க. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு போட்டி, எல்லாமே ஒரு வேகத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு நினச்ச ஒரு செயலை எல்லாமே ஒரு டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். அந்த டைம்ன்றது ரொம்ப மேட்டர். ஸோ நம்ம டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாற முடியும். ஸோ அப்போ அந்த டைமை தள்ளி போடும் பொழுது, அந்த ஒரு செயலை செய்யாமல் நீங்கள் மாற்றி போடும் பொழுது, ஸோ நீங்கள் ஆல்வேஸ் பின்னாடி போக ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் எ ட்ராப் that many of us fall into சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இதில் நிறைய பேர் டவுட் இருக்கும். அப்போ லேசியாக இருக்கிறதும் தள்ளி போடுறதும் உண்மையாக ஒன்றான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் ஆக்டிவ் ப்ராசஸ். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேலையை, பட் ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி பண்ணுறதுக்கு பதிலாக நாளைக்கு பண்ணலாம், இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு பதிலாக நாளைக்கு இன்னொரு டாஸ்க் பண்ணலாம், இல்லை இன்றைக்கி எனக்கு பிடிக்கல இதை பண்ணுறதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இலக்கை கைவிடுவது, அந்த ஒரு நோக்கத்தை கைவிட்டு அப்படியே ஒரு பக்கமாக நம்ம மாடு ஓடிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லேசினஸ்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம அந்த விஷயத்தை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம், அந்த விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். அதுதான் அந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை என்ன தள்ளி போடுதல் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஓகேப்பா, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ் தட் யூ ஆர் ப்ரோக்ராஸ்டினேட்டிங். ஸோ இது நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கோங்க. எகைன் அண்ட் எகைன் சைக்காலஜியில் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். ஆமாம், நான் வந்து தள்ளி போடுறேன் ஒரு விஷயத்தை, நான் அதை
புஷ் பண்ணுறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். அதை விட்டுட்டு இல்லை நான் பண்ணலை, ஓகே இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி ஜாலியாக இருந்துக்கலாம், இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஒரு ட்ரெஸ்ஸை துவைக்காதனால நம்ம வந்து நாளைக்கு காலைல எழுந்துச்சி அறக்க பறக்கவா ஓட போகிறோம், என்ன அது இன்றைக்கி நம்ம நினச்சதை சாப்பிட முடியல, இல்லை நம்ம இப்போ குக் பண்ணுறதை தள்ளி போட்டுடலாம், ஹோட்டலில் சாப்பிட்றதுனால என்ன நடக்க போகுது, இப்படி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடுவோம். இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி படிக்க வேணாம், ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த டாஸ்க் இன்றைக்கி பண்ண வேணாம், நம்ம ஹார்டான டாஸ்க்லாம் வந்து கடைசி பண்ணிக்கலாம், இல்லை இந்த டாஸ்க் எனக்கு பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம், இந்த நேரத்தில் ஒரு படம் பார்க்கலாம், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கலாம், ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் மைண்டை தள்ளி போடுறது வேறு. பட் ஆனால் ஸ்டில் வந்து இன்றைக்கி பண்ண வேணாமே, 30 நாள் இருக்குல்ல, கடைசி பார்த்துக்கலாம், கல்யாணம் அடுத்த மாதம் தானே வச்சுருக்கோம், அது பக்கத்தில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தள்ளி போடுறது தான் வந்து கரெக்டே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த தள்ளி போடுதல் வந்து உங்கள் மனசை ஈஸியாக வந்து ஒரு என்ன சொல்கிறது பொல்யூட் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெகக்னைஸ் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் தள்ளி போடுதல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் வந்து நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துலேருந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் தள்ளி போடுதலுக்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி உங்கள் டு டூ லிஸ்ட்டில் வந்து நிறைய ரொம்ப நாளாக வந்து ஒரு ஐட்டம் இருந்துகிட்டே இருக்கும், இந்த டாஸ்க் நம்ம பண்ணணும், இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் மறந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தள்ளி போடுறதுக்கு அனுப்பிங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்லாம் வந்து ஓகே எனக்கு வேணாம், இது பண்ண வேணாம், இன்றைக்கி பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்றது தள்ளி போடுறது. அது மாதிரி அன்இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கெல்லாம் வந்து மற்றவங்க கேட்கும்போது மட்டும் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம் போடா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எனக்கு ரைட் மூடு இல்லை, எனக்கு இந்த டைமிங்கில் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு இந்த கரெக்டான மூடு இல்லை அப்படிலாம் சொல்கிறோம்னு வச்சிங்களேன். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ரஸ்டினேட்டிங் அதை பண்ணுறீங்க, தள்ளி போடுதலுக்கான அந்த ஒரு ட்ரிகர் உங்கள் பாயிண்டில் உருவாகுது அப்படின்னு தான் அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அப்போ நீங்களும் வந்து தள்ளி போடுதலுக்கான ஒரு தன்மை உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த தள்ளி போடுதலை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ரெகனைஸ் பண்ணணும்னு சொன்னால அதுதான் இது. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தோன்னா ஒர்க் அவுட் வை யூ ஆர் ப்ரோக்ரஸ்டினேட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆமாம் நான் தள்ளி போடுறேன், நான் எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறேன்ப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ செகண்டாக வந்து எப்படி ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வை அப்படின்ற கேள்வி கேட்கணும். எதுக்காக நான் வந்து தள்ளி போடுறேன் அப்படின்ற ஒரு கேள்வியை மனசில் கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி பிறக்கும். ஓகே, எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த டாஸ்க் பிடிக்கல, இல்லை எனக்கு கொஞ்சம் மெதுவாக பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஆர்கனைசிங் தாட் வந்து உங்கள் மனசில் உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதனால தான் நான் தள்ளி போடுறேன், இதனால தான் எனக்கு பிடிக்கல, இல்லை இந்த கம்பெனி பிடிக்கல, எனக்கு இந்த மேனேஜர் பிடிக்கல, ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும்ல உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் என்ற கேள்விக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடாப்ட் ஆன்டி ப்ரோக்ரஸ்டினேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஸோ ஓகேப்பா, இப்போ எப்படி தள்ளி போடுறதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஏன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு ஆன்டி ஸ்ட்ராட்டஜி, அதாவது இதை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்கிவ் யுவர்செல்ஃப் ஃபார் தள்ளி போடுதல் இந்த பாஸ்ட் அப்படிங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் உங்களே கடிச்சிக்கூடாது. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி பண்ணுறேன், என்னால் படிக்க முடியல, என்னால் வந்து இது வந்து நான் பண்ணவே முடியல, நான் வந்து பேடு, நான் வேஸ்ட்டு அப்படிலாம் உங்களை நீங்கள் திட்டாமல் உங்களை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கள், மன்னிச்சு விடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோஸான சூப்பரான நண்பன். ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு தட்டி கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஓகே லாஸ்ட் டைமில் அது நடந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேலாம் கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் தட்டி கொடுத்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கமிட் டு த டாஸ்க்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டாஸ்க்கு ரொம்ப கமிட்டடாக இருங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் பார்த்தோன்னா ப்ராமிஸ் யுவர் செல்ஃப் அ ரிவார்ட். ஸோ ஓகே, நான் அதை பண்ணிவிட்டேன், இன்றைக்கி இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா நம்ம ஒரு டிவி பார்க்கலாம், ஒரு சீரியல் பார்க்கலாம், இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு படம் பார்க்கலாம், இல்லை நம்ம வெளில போகலாம், அவுட்டிங் போகலாம், இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாக் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவார்டு உங்கள் மனசுக்குள்ளே கொடுங்க. நல்லா சாப்பிட்லாம் நமக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த தள்ளி போடுதலெல்லாம் தூக்கி எறிஞ்சிரும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் சம்மோன் டு செக்அப் ஆன் யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே நீங்கள் ஒரு கல்யாணமானவங்க இருந்தாங்கன்னா உங்கள் மனைவிட்டையோ கணவன்ட்டையோ மாற்றி கேட்டுக்கலாம், நான் அதை பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணு. இது வந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிடையாதுங்க, ஒரு ஜஸ்ட் ஓகே இன்னொருத்தர் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல நண்பர்கள் வந்து நம்மளை வந்து ஒரு வெல்விஷராக புஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியானது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நான் படிக்கிறேன்டா, நம்ம 2 பேர் சேர்ந்து படிக்கலாம், நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, அது மாதிரி நான் வந்து படிக்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம 2 வந்து மாற்றி செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆக்ட் அஸ் யூ கோ சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே டாஸ்க் வந்து
நிறையா வரும்போது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட என்ன சொல்கிறது, வேகத்தை மாற்றணும், மேலே ஏற்றணும் குறைக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா விஷயத்தில் அது இருக்கும். அது இந்த முக்கியமாக தள்ளி போடுறதில்ல, அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குங்க. நம்ம கையிலேயே அவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஃபோனை தான் நாங்கள் சொல்கிறேன். அந்த ஃபோனிலேருந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த டாஸ்கில் கரெக்டாக பிடிச்சி அப்படி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை மாதிரியான வழிமுறைகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களை வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள். எப்படி நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகே இந்த நாள் நான் சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி நான் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது ஈஸியாக நம்ம இலக்கை அடைய முடியும். அந்த தள்ளி போடுதல், அந்த ப்ரொக்ராஸ்டினேட்டிங் அந்த ஒரு குணத்தை நம்ம ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட முடியும். ஸோ இதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் பாருங்க. கீப் அ டு டூ லிஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னா நீங்கள் டு டூ லிஸ்ட் போட்டுக்கலாம். இதான் ஃபஸ்ட் பண்ணுறேன், செகண்ட் பண்ணுறேன், தேர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது அந்த ஒரு குணம் வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எதை ஃபஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், எதை தேர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரையாரிட்டைஸ் மனசுக்குள்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கெடியூலிங், டைம் கீப்பர், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வெரி கிரேட் டைம் கீப்பராக இருக்கும். நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுக்கு காரணம்னா அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கீப்பிங். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 காலங்களும் சராசரி வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதில் பாதி காலம் நம்ம தூங்கி கழிச்சிடும். மிச்ச காலத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வெற்றி பெறணும், நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைமை கொஞ்சம் கீப் அப் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களோட டைம் பவுண்ட் கோல்ஸ் எல்லாத்துலேயும் வச்சுக்கணுங்க. எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து ஓகே நான் இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும், நான் அதை படித்து முடிக்கணும், இல்லை நான் ஒரு கேமில் ஜாயின் பண்ணி இதை பண்ணணும், நான் ஒரு ஆர்ஜே ஆகணும், இப்போலாம் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் ஒரு டைம் பவுண்டாக வச்சுக்கலாம். ஓகே 5 இயர்ஸில் இதை பண்ணலாம், 2 இயர்ஸில் பண்ணலாம், 3 இயர்ஸில் பண்ணலாம், ஒரு 1 மந்த்தில் இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும், இத்தனை வருஷத்தில் நான் டிகிரி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டாஸ்க் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்பெல்லாம் அவ்வளோ இருக்குங்க. உங்கள் ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லை iOS இருக்கலாம், நீங்கள் எந்த ஓஎஸ் வச்சுருந்தாலும் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் நல்ல ஆப்ஸை வச்சு ஈஸியாக நீங்கள் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்றது எகெயின் உங்களுக்கு ஒரு ரிவைண்ட் பண்ணணும்னா, இது வந்து ஹேபிட் ஆஃப் டிலேயிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் டாஸ்க்லாம் தூக்கி போட்டு ஏதாவது ஒன்றத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை போக்குறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். இந்த தள்ளி போடுதல் இந்த குணம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்கணும், நமக்கு பிடிச்சதை நிலச்சி நிறுத்தணும் அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்த இந்த ப்ரோக்ரஸ்டினேஷனை நம்ம தள்ளி எறிஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதை பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு ஏன் இது நடக்குதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடி நடந்து சந்தோஷமாக நீங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு கிடைக்குமாறு உங்களுடைய தைரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் இந்த பாட்காஸ்ட்டை நான் முடிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ் உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் நல்ல ஒரு முக்கியமான சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை வந்து வருவது மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆர்ஜே மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. டேக் கேர் நண்பா, டேக் கேர் நண்பி. உங்களை சந்தோஷத்தில் உங்கள்கிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் சந்தோஷமாக. உங்களோட சந்தோஷத்தை மறக்காமல் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத நான் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். டேக் கேர் நண்பா, நம்பி. பாய்.